கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, தவக்காலத்துடைய 2வது வாரத்துக்குள்ளாக பயணிக்கின்ற இன்றைய நாளிலே இறை வார்த்தைகளானது எனக்கும் உங்களுக்கும் உன்னை போல் உன் அயலானை நேசி என்கின்ற அழைப்பை மீண்டுமாக ஞாபகப்படுத்தி பயணிக்க அழைக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் நம்புவது நமக்கு மிக நெருக்கமான மனிதர்களைத்தான். ஆனால் இறை வார்த்தை சொல்லி நிற்பது ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் நம்புமாறு அழைத்து நிற்கின்றது. இன்றைய நாடு 1வது வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். இரு வகையான மனிதர்களை நாம் காண்கின்றோம். மனிதரிலே நம்பிக்கை வைக்கின்ற ஒரு சிலரையும் ஆண்டவரிலே நம்பிக்கை வைக்கின்ற ஒரு சிலரையும். ஆனால் வார்த்தை இறைவாக்கினருடாக அழகாக அழைத்து நிற்பது ஆண்டவரிலே நம்பிக்கை வைக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் மிகச்சிறந்த முறையிலே துல்லியமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்று. அதைத்தான் இன்றைய நாடு 2வது வாசகத்திலே நாம் காண்கின்றோம். எவ்வாறு லாசரானது இறப்பிற்கு பின்னதாக ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்படுகின்றான் என்று. திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய 118வது திருப்பாடலிலே அழகாக சொல்லுவார், மனிதரிலே நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிலே நம்பிக்கை வைப்பது மேல், உயர்குடி மக்களிடையே நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது நலம் என்று. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதைத்தான் நாம் எம்முடைய வாழ்க்கையிலே செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் எம்முடைய உள்ளத்தை அறிந்தவராக இருக்கின்றார். எனக்கு எது தேவை, எது நல்லது, எது தீயது என்பதை அறிந்து தரக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். அவை மனிதரால் தரப்பட இயலாது. நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட ஆசீர் அனைத்துமே ஆண்டவரால் தரப்பட்டது. ஆகவே அந்த ஆசீருக்கு பாக்கியவான்களாக இருப்போம். ஆண்டவராலே தொடர்ந்தும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.